இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது C ப்ரோக்ராமிங்கில் பாயிண்டர்ஸை எப்படி அரேஸில் யூஸ் பண்ணலான்னு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரேஸ் தான், ஆனால் ஜஸ்ட் இங்கே இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணோம். நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, அதுக்கப்புறம் int main, நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. பேசஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னா இப்போ ஒரு அரேவை டிக்ளேர் பண்ண போகிறோம். int x of size 4ன்னு வச்சுக்கலாம், செமிகோலன் என்டர். அப்புறம் இப்போ int I, அதாவது நம்ம ஃபார் லூப்பில் கொடுத்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்காக I என்ற ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட அட்ரஸை செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல அரேஸ் வந்து எப்படி அட்ரஸில் உட்காருது, அப்போது ஒரு அரே அட்ரஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து முடியுதுன்றது முதல்ல பார்க்கலாம். ஃபார் I is equal to 0, for I is equal to 0, semicolon, I less than 4, semicolon, I plus plus or plus plus I, anything கொடுத்துட்டு braces ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ள printf குள்ள கோட்ஸ் பர்சன்டேஜ், சரி முதல்ல அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு அட்ரஸ் போட்டோம்னாவே நம்ம வந்து ஆண்ட் சிம்பிள் போட்டிருப்போம். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் இன் ஐ வேரியபிள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாத்துக்கும். அப்போது பர்சன்டேஜ் டி கொடுத்துக்கலாம். அப்போது அதோட அட்ரஸ் வேல்யூ இப்போ பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு /n கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு லைன் பை லைன் அட்ரஸ் வேல்யூ வந்துடும். இப்போ நம்மளோட வேரியபிள்ஸ் என்னென்ன ஐ, அப்புறம் கமா அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம், ஏன்னா அட்ரஸ் எடுக்க போகிறோம். அண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு ஐ வேல்யூக்கும். அப்போது எக்ஸ் ஆஃப் 1 வரும்போது அதோட அட்ரஸ் என்ன, எக்ஸ் ஆஃப் 2 வரும்போது அதோட அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் 4 வர வரைக்கும் ஒரு அரே மெம்பர்ஸோட அட்ரஸ் என்ன. ஏன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் 4குள்ளே 4 அரே இருக்குது. ஸோ அந்த 4 அரேக்குள்ளே அட்ரஸ் வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். அது 4 டேட்டா மெம்பர்ஸ் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போய் அந்த 4 டேட்டா மெம்பர்ஸோட அட்ரஸை நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்து நம்மளோட எக்ஸோட டோட்டல் அட்ரஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதை பார்க்கறதுக்கு வந்து printf quotes address of x, அது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுற பர்சன்டேஜ் யூ கமா அண்ட் எக்ஸ். ஓகே, செமிகோலன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். கம்பைல். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து 64220116 ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ஒரு இன்ட் வேரியபிளுக்கும் நம்மளுக்கு 4 பைட் இங்கே அசைன் ஆகிருக்கு. அப்போது 16லேருந்து அடுத்தது 20, 20லேருந்து 24, 24லேருந்து 28. அப்போது ஒரு அரேக்குள்ளே இருக்க ஒரு டேட்டா மெம்பருக்கும் நம்மளுக்கு வந்து 4 பைட் அசைன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை பார்த்துட்டோம். அப்போது ஒன்றுத்துக்கும் அட்ரஸ் எங்கெங்கே இருக்குன்னு. அப்போது டோட்டல் அரேவோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா மெம்பர் தான் நம்மளோட அரேவோட அட்ரஸாகவும் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம அரே ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அதை தான் நம்மளோட எக்ஸ் ஆஃப் 4ன்ற அரேயோட அட்ரஸாகவும் இருக்கும். ஸோ எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட அரேவோட அட்ரஸ். இப்போது இதே மாதிரி அரேக்குள்ளே வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூஸை எப்படி பாயிண்டர் வச்சு மேனிபுலேட் பண்ணுறது. சேம் எக்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கோட்ஸ் 1, 2, 3, 4, 5. சாரி வச்சுக்கிட்டு நம்பரில் 1, 2, 3, 4, 5. இப்போது 5 வேல்யூஸ் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். இன்ட் ஐ நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துகிட்டு ஸ்டார் ஆஃப் ptr ஒரு பாயிண்டரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம்.
நம்ம ஃபார் லூப் நம்மளுக்கு தேவைப்படாது, இந்த அட்ரஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாயிண்டரில் ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த பாயிண்டரில் ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். which is equal to and x of 2. இப்போ x of 2 ஓட அட்ரஸை வந்து நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயிண்டர் வேரியபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இதை வச்சு நம்ம முன்னாடி பின்னாடி பாயிண்டர் வச்சு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரேக்குள்ளே எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் போகிறதுன்னு printf quotes star ptr which is equal to percentage t. ஆனால் இப்போ ஜஸ்ட் அந்த பிடிஆருக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். /n ஆமா ஸ்டார் பிடிஆர். ஏன்னா அதோட வேல்யூ பார்க்கணுன்னா நம்ம வந்து ஸ்டார் பிடிஆருக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது செமிகோலன் இது கொடுத்தாச்சு. அடுத்தது printf quotes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே ஸ்டார் தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே பிடிஆர் வேல்யூ +1 கொடுப்போம். அப்போது பிடிஆர் வேல்யூ எங்கே இருக்குது அதுலேருந்து +1 எப்படி ஆகுது, அப்போது ஒரு வேல்யூ எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். /n இது கால் பண்ணுறதும் நம்ம அதே தான் ஸ்டார் ப்ராக்கெட் பிடிஆர் ஆஃப் +1 இதையே கொடுத்துட்டு இதையே முடிச்சுக்கலாம். அடுத்தது மறுபடியும் வந்து பேக் பின்னாடி போகிறதுக்கு நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவோம். printf quotes star ப்ராக்கெட்டுக்குள்ள பிடிஆர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணுவோம். ஒரு வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். which is equal to percentage t. என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்ல, அதனால் which is equal to percentage t. அது வந்து என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்புறமா /n வெளியே கொடுத்துட்டோம். /n comma star ptr of -1 அப்புறம் செமிகோலன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிடிஆரில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிடிஆர் ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ ஆகுது, பிடிஆர் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கம்மா. இப்போ வந்து எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். கம்பைல் பாருங்கள், பிடிஆர் ஆஃப் நார்மல் பிடிஆர் நான் என்ன கொடுத்துருக்கேன், அட்ரஸ் ஆஃப் 2 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து 0 1 2 அந்த அட்ரஸில் நம்ம ஸ்டார் போட்டோன்னா வேல்யூ வந்துடும். அப்போ அந்த அட்ரஸில் ஸ்டார் போட்டால் என்ன வேல்யூ வருதுன்னா நம்மளுக்கு வந்து 3 வருது. ஓகே, இப்போ 3 வந்துடுச்சு. அப்புறம் பிடிஆர் +1 3 இருக்கா, அது கூட +1னா அப்போ அட்ரஸ் ஆஃப் 2லேருந்து அட்ரஸ் ஆஃப் 3க்கு போகும். அட்ரஸ் ஆஃப் 3க்கு வந்து நம்மளோட வேல்யூ வந்து 4 கரெக்டாக வந்துடுச்சு. அப்போது இப்போ பிடிஆர்லேருந்து -1, இப்போ பிடிஆரில் வேல்யூ என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3லேருந்து ஒரு -1, அதாவது இந்த பின்னாடி போகிறோன்னா 2லேருந்து 1க்கு போகும். அப்போ வந்து நம்மளோட வேல்யூ வந்து அரேயில் இருக்க வேல்யூ வந்து 2லேருந்து 1க்கு போகும். நம்மளோட ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா மெம்பரோட வேல்யூ வந்து 2க்கு போகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போயிட்டு வரலாம் ஒரு அரேக்குள்ளே. இப்போது ஒரு அரே யூஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி ஒரு சம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா int main I x sum மூணுத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். enter 6 நம்பர்ஸ் கேட்குறோம். அப்போது 6 நம்பர்ஸும் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா %d x + i இதை வந்து இப்படியும் கொடுக்கலாம். அப்படி நம்ம நார்மலாக ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணுற மாதிரி and x of i-னும் கொடுக்கலாம். இது வந்து சேம் தான். இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் sum plus is equal to pointer of x + 1. பாயிண்டர்னால் என்ன சொல்கிறோம்னா இதோட அட்ரஸில் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போய் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கடைசியாக என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். enter 6 நம்பர்ஸ் கேட்குது.
1 2 3 4 5 sorry compile run. ஓகே, இப்போ நம்மளோட சம் வந்து 17 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். என்ன நம்ம பாயிண்டர் இதை பாயிண்டர் யூஸ் பண்ணாமல் இதை பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குன்னா, நம்ம நார்மலாக என்ன கொடுப்போம், and யூஸ் பண்ணி எக்ஸ் ப்ராக்கெட்டில் 1 கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு கொடுத்துட்டோம். அதை வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்காம அட்ரஸ் யூஸ் பண்ணி பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் நடக்கலை. நார்மலாக நம்ம கொடுக்குற அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டே போகலாமே, இங்கே எதுக்கு வந்து நீங்கள் வந்து பாயிண்டர் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்கேஸ் நான் இங்கே வந்து பாயிண்டர் கொடுக்கல, டேரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு நான் கொடுத்தேன்னா நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது பாருங்கள், 1 + 2 + 3 4 + 5 + ஆட் பண்ண நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன வருது, நம்ம அந்த அட்ரஸ் கூட ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. எக்ஸோட அட்ரஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ காட்டுது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ப்ராக்கெட் இந்த பிரேசஸில் போட்டுட்டு இங்கே நம்ம ஸ்டார் கொடுத்துட்டோன்னா, இந்த ஸ்டார் என்ன பண்ணுதுன்னா, இது அட்ரஸ், அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு ஒரு வாட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு வரும்போது அட்ரஸ் வரும், அந்த அட்ரஸில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு அட்ரஸ் வரும், அப்போது அந்த இடத்துல ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்படி தான் இங்கே வந்து நம்மளோட பாயிண்டர் வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை 2 வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு பாயிண்டர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டர் வித் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம்.